வணக்கம் அன்பு நண்பர்களே. தமிழக பாஜகவை கடைக்கோடி வரைக்கும் வளர்த்தெடுத்ததுல அண்ணாமலையினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. இந்த நேரத்தில் தான் அண்ணாமலைக்கு விரைவிலேயே ஒரு அதிமுக்கியமான பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இது ஒரு ரகசிய தகவல் தான் அப்படின்னாலும் கூட அந்த பொறுப்பு வழங்கப்படுறத அண்ணாமலை ரசிக்க போறாரா அல்லது ஐயோ இந்த பொறுப்பா அப்படின்னு பதட்டத்துக்குள்ளாக போறாரா அப்படிங்கிறத இனிவரும் நாட்கள் தான் தீர்மானிக்கும். அப்படி என்ன பொறுப்பு தான் அண்ணாமலைக்கு வழங்கப்பட போது வாங்க நம்ம இந்த வீடியோவில் முழுசாவே தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை ஒரு வேட்பாளராக போட்டியிட்டார், தோல்வியையும் தழுவினார். அப்ப தெரியாது இந்த அண்ணாமலை பெயரை தவிர்த்து விட்டு தமிழக பாஜக இயங்கவே முடியாது அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 2021 சட்டமன்ற தேர்தலுக்கெல்லாம் பின்பு மாநில தலைவராக ஆக்கப்பட்டார் அண்ணாமலை. ஆனா தான் முதல்ல பதவியேற்று விட்டு வந்த நாள்ல அதிகமான அளவுக்கு சமூக வலைதளங்கள்ல திமுகவினரால் ட்ரோல் செய்யப்பட்டாரு அண்ணாமலை. அதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாவே பாரதிய ராஜா கட்சி அப்படின்னு அவர் சொல்லியிருந்தது பேசு பொருளாச்சு. ரொம்ப குறிப்பா திமுகவினர் நகையாடுனாங்க. ஆனா இதே அண்ணாமலை தான் திமுகவுக்கு எதிர் துருவத்துல அவர்கள் கண்ணுல விரல விட்டு ஆட்டக்கூடிய நபரா வந்து நிப்பான்னு அன்னைக்கு இருந்த திமுகவினுடைய உடன்பிறப்புகளுக்கு தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நோட்டாவோட போட்டி போட்டுட்டு இருக்கு பாஜக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில 11% அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓட் பெர்சன்டேஜை காட்டுச்சு பூர்வம் உயர்த்த வச்சாரு அண்ணாமலை. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் 30 ஆண்டுகளுக்கு மேல ஆண்ட ஒரு பேர் இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே வலுவான கூட்டணி அமைக்க விடாம, அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியோட மிகச்சிறந்த தேர்தல் பார்ட்னராக இருந்த பாமக உள்ளிட்ட கட்சிகளை தங்கள் பக்கம் இழுத்துட்டு வந்து மிரள வச்சிருந்தாரு அண்ணாமலை. தமிழக பாஜகவினுடைய வளர்ச்சி வரலாற்றை ஒரு நூலா எழுதுனா அதுல அண்ணாமலையை தவிர்த்து விட்டு எதுவுமே எழுத முடியாது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை களமாடி இருந்தார். முன்னாள் IPS அதிகாரி அப்படிங்கிறதுனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தொடங்கி அவருடைய வார் ரூம் வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் தெல்ல தெளிவா திமுகவுக்கு எதிராக களமாடினாங்க. கிட்டத்தட்ட ஒரு காலகட்டத்தில் அதிமுக எதிர்கட்சியா பாஜக எதிர்கட்சியான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அண்ணாமலையினுடைய பிரச்சாரமும் பயணமும் அமைஞ்சிருந்துச்சு. இதுக்கடையில தான் என் மண் என் மக்கள் யாத்திரையும் கையில் எடுத்திருந்தாரு அண்ணாமலை. இப்படி 1000 விஷயங்கள் அண்ணாமலைக்கு பாசிட்டிவா நம்ம சொன்னாலும் கூட ஒரு கூட்டணி கட்சியை அட்ஜஸ்ட் பண்ணி கூட போக மாட்டாரு அப்படிங்கக்கூடிய இடமும் அண்ணாமலை மேல ஒரு அழுத்தமான விமர்சனத்துக்குள்ளான இடம். ரொம்ப குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கும் தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளையும் திமுக ஜெயிக்கிறதுக்கும் அண்ணாமலையினுடைய தடாலடியான பேச்சுக்களும் அவருடைய நடவடிக்கைகளுமே காரணமா இருந்துச்சுன்னு பாஜகவினரும் புலம்புவாங்க, அதிமுகவினரும் புலம்புவாங்க. ஒருவேளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணியா இருந்திருந்தா கிட்டத்தட்ட 10 நாடாளுமன்ற தொகுதிகள் வரை அது வெற்றி வாய்ப்பை பெற்று தந்திருக்கலாம். அதிமுகவுக்கும் நீண்ட காலத்துக்கு பின்பு மத்திய அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கும். தமிழக பாஜகவுக்கும் ஒரு சில பேர் மத்திய அமைச்சராவோ மத்திய இணையமைச்சராவோ ஆகியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அண்ணாமலையால் மிஸ் ஆச்சு அப்படிங்கக்கூடிய புலம்பல் ஒரு பக்கம். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அந்த இரு தரப்புக்கும் இடையில நிறைய முரண்பாடுகள், அந்த யார் பெரியவர் என்கிற ஒரு ஈகோயிசம் எல்லாமே அதற்குள்ள ரொம்பவே ஒரு உச்சத்தை எட்டி இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கரம் ஓங்குது, அண்ணாமலை மாற்றப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் OPSக்கு சந்திப்பதற்கு நேரம் மறுக்கப்படுது. ஸோ எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதிமுகவை பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்குன்னு. ஆனால் ஏறக்குறைய அமித்ஷாவையே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் அப்படிங்கக்கூடிய பார்வையும் இதற்குள்ள ஒளிஞ்சிருக்கு. ஏன்னா அவருடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றுமே நிறைவேற்றப்படுது. இந்த நேரத்தில் தான் அண்ணாமலை எந்த பொறுப்பும் இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கார். இந்நிலையில் அண்ணாமலைக்கு சீக்கிரமே ஒரு புதிய பொறுப்பு வர இருக்கு. அந்த பொறுப்பு என்ன பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு கிடைத்திருக்கிற தகவல்களுடைய அடிப்படையில் அண்ணாமலை அவர்களுக்கு மாநில தேர்தல் பொறுப்பாளர் அப்படிங்கக்கூடிய ஒரு பொறுப்பை வழங்கப்பட இருக்கான். இதனால அண்ணாமலை கொஞ்சம் அப்செட்டாக கூட இருக்காங்க. என்னங்க மாநில தேர்தல் பொறுப்பாளர்னா சாதாரண பொறுப்பா? நேற்று கூட நயனார் நாகேந்திரனுக்கு ஒரு பிரச்சார வண்டியை ஒரு பாஜகவுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் கொடுக்குறாரு. அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த வண்டியில கூட எம்ஜிஆர் பயன்படுத்திய காரினுடைய எண் போடப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கிடைக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்கதான் பாஜக ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டால் அவர் அதிமுக பாஜக கூட்டணியில சீட் பேரம் பேசுறதுல தொடங்கி எந்த தொகுதியில வேட்பாளராக யாரை நிறுத்துவது என்பது உட்பட எல்லா விஷயத்திலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள தேவையற்ற சலனத்தை பிரச்சனையை உருவாக்கலாம். ஏற்கனவே அதிமுக பாஜக ரிலேஷன்ஷிப்பை வலுப்படுத்ததான் எடப்பாடி பழனிசாமி தரப்பையும் பாஜக நிர்வாகிகளையும் அழைத்துட்டு வந்து 109 வகையான சைவ உணவுகளை படைத்து நயனார் நாகேந்திரன் வீட்டில் ஒரு பிரம்மாண்ட விருந்தே நடத்துறாங்க. ஸோ இந்த சூழல்ல அண்ணாமலை இங்கே இருந்தால் தமிழ்நாட்டுக்குள்ள அந்த நிகழ்ச்சியில் நீங்க பார்த்தீங்கன்னா அரசியலை ஆழமாக உள்வாங்கி பார்த்தால் 109 வகை உணவுகளுடன் நயனார் நாகேந்திரன் வீட்டில் நடைபெற்ற அந்த விருந்தில் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை.
இவ்வளவுக்கும் அன்றைக்கு காலையில நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலை அவர்களும் ஒரே நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அந்த நேரத்துல தான் 2 பேரும் சேர்ந்தே தான் இருந்தாங்க. மத்தியான உணவு விருந்தை மட்டும் அவர் புறக்கணித்திருக்கிறார் அல்லது தவிர்த்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதை கூட விரும்பாமல் அண்ணாமலை தவிர்த்திருக்கலாம். ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ள அரசியலை நான் இந்த இடத்துல பேச விரும்பல. அப்ப அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறாங்க? ஏன் தேர்தல் பொறுப்பாளராக போடுறாங்கிறீங்க, தமிழ்நாட்டில் இல்லைங்கிறீங்கன்னா, பாஜக டெல்லி தலைமை மேற்கு வங்க மாநிலத்திற்கான தேர்தல் பொறுப்பாளராக அண்ணாமலையை நியமிப்பதற்கு பெயரை டிக் செய்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஆனா அதுல தான் மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை அங்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ரொம்ப வலுவாக இருக்கு. மம்தா பானர்ஜி இன்னைக்கு அவர் ஒரு அகில இந்திய அளவில் மோடி எதிர்ப்புல, பாஜக எதிர்ப்புல அதிதீவிர புள்ளியில களமாடக்கூடியவராக மம்தா பானர்ஜி அவர்கள் இருக்கிறாங்க. அங்க பாஜக ரொம்ப பெரிதாக வளரவில்லை. அதே நேரத்தில் அண்ணாமலை கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மென்ட் திரிணாமுல் காங்கிரஸை வீழ்த்துவதற்காக தேர்தல் வியூகங்களை வகுப்பது, தேர்தல் உத்திகளை செயல்படுத்துவது, இது எல்லாத்துக்குமா சேர்த்து அண்ணாமலை அவர்களுக்கு மேற்கு வங்க மாநிலத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் பொறுப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் பாஜகவுடைய தேசிய தலைவர் நட்டாவோட பதவி காலமும் முடிந்து போயிடுச்சு. ஸோ நட்டாவை மாற்றிவிட்டு புதியவர்களை கொண்டு வருவதற்கான முஸ்தீபு வேலைகளில் பாஜக இருக்காங்க. ஏற்கனவே குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்திருந்தார். அவரிடத்துல புதியவர்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளுக்கான தேடல் இருக்கு. இதற்கு மத்தியில் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி உறவு சுமூகமா போகணும், எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது அப்படின்னா அண்ணாமலையை சற்றேறக்குரிய மேற்கு வங்க மாநிலத்துக்கு நகர்த்தி விட்டால் அவருக்கான இம்பார்ட்டன்ஸையும் அது கொடுக்கும். அதே நேரத்தில் அதிமுக பாஜக ரிலேஷன்ஷிப்லையும் அது எந்த சிக்கலையும் ஏற்படுத்தாது அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்களாம். ஆனா அண்ணாமலை தமிழ்நாட்டில் முதல்வராக வரணும்னு விரும்பினாரு. தமிழ்நாட்டு அரசியலில் தனக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும்னு நினைச்சாரு. மேற்கு வங்கத்தில் போய் அவரால் அப்படி களமாட முடியுமா, மம்தா பானர்ஜியை எதிர்த்து அவரால் அரசியல் செய்ய முடியுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு வகையான கேள்விகளும் சந்தேகங்களும் அடுக்கடுக்காக தொடுத்து நிற்கின்றன. பார்க்கலாம் அண்ணாமலைக்கு வேறு ஏதேனும் முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகளை வழங்கப்பெறுகிறதா தலைமை, என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.